நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகின்ற தமிழ் புத்தாண்டு நமது 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா எப்போ கரெக்டாக நம்ம உறுதியாக கொண்டாடுறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் தமிழ் மாத பலன்களே எடுக்கப்படுகின்றன. ஏன்னா நவகிரகங்களின் நாயகன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் எப்பொழுது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்குள் உள்ளே நுழைகிறாரோ, அதாவது மேச ராசிக்குள் சூரியன் உள்ளே நுழையும் மாதமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ஏன் நம்ம சூரியனை அடிப்படையாக கொண்டு நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி பார்த்துக்கலாம். நவ கிரகங்களுக்கு ஒளி கொடுக்கிறதே சூரிய பகவான் தான். ஒளி கிரகங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நம்ம சூரியனையும் சந்திரனையும் மெயினாக சொல்லுவோம். இதில் சூரியன் தான் நவகிரக நாயகன். அப்போ ஒரு நவகிரக நாயகன் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் என்று பார்த்தால் மேச ராசியில் தான் சூரியனுக்கு அதிகமான ஒரு வலிமை ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வலிமை படைத்த கிரகமான சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் மாதம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது என்பது உண்மை. எதற்காக இந்த விஷயத்தை மிக அழுத்தமாக சொல்கிறோம்னா, நிறைய குழப்பம் இருந்துச்சு. தமிழ் புத்தாண்டுனா என்ன, நம்ம தமிழ் புத்தாண்டை எந்த மாதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் உறுதியாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு என்பது கணக்கு. சரி, ஓகே. இந்த வருடத்தில் நம் தமிழ் புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நமக்கு ஏற்பட போகிறது என்று பார்க்கும்பொழுது, இந்த தமிழ் புத்தாண்டானது குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதத்தில் ஒரு பேர் வைத்து ஆரம்பிக்கப்படும். போன வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டு சோபகிருது வருடம் என்று சொன்னோம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுதே என்ன ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு பதவி கொடுப்பாங்க. பஞ்சாங்கம் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். சில பேர் பஞ்சாங்கம் படிக்கிறாங்க, பல பேர் பஞ்சாங்கம் பார்க்குறதே கிடையாது. ஜோதிடர்களே நிறைய பேர் பஞ்சாங்கம் பார்க்குறது கிடையாது. ஸோ பஞ்சாங்கம் ஜோதிடர் இல்லாதவர்களும் வச்சுருக்காங்க, அதான் உண்மை. அப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஃப்ரண்ட் பேஜில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு வருடத்தின் ராஜா யார், மந்திரி யார், சேனாதிபதி யார், தானியாதிபதி யார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த தமிழ் புத்தாண்டு செயல்படுகிறது. அப்போ தலைமை பொறுப்பு அந்த வருடத்தின் யார் வகிக்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் இடம்பெறுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேனாதிபதியாக சுக்கிர பகவானும் தானிய அதிபதியாக சூரிய பகவானும் இடம்பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வலிமையான கிரகமைப்பு. ஏன்னா செவ்வாய் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேகமும் விவேகமும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு தலைமை பொறுப்பில் வகிப்பவர் செவ்வாய் என்று பார்க்கும்பொழுது இந்த வருடம் மிக அதிவேகமான சூழ்நிலை செல்வதற்கான வாய்ப்புகள், ஒரு என்ன சொல்கிறதுன்னா, எதையும் யோசிக்காமல் பட்டு முடிவெடுத்து செய்யப்படக்கூடிய செயல்பாடுகள்லாம் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த வருடத்தில் ஆரம்பம் என்று பார்க்கும்பொழுது என்ன லக்னத்தில் ஆரம்பிக்கிறது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ராசி என்று பார்க்கும்பொழுது மிதுன ராசி என்று, அதாவது விருச்சிக லக்னத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. நட்சத்திரம் என்று பார்க்கும்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் தமிழ் வருட பிறப்பு ஆரம்பிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். திருவாதிரை நட்சத்திரங்கிறது மேச ராசியிலிருந்து 3ஆம் ராசியாக வரும். லக்னம் என்று பார்க்கும்பொழுது விருச்சிக லக்னம் 8வது லக்னமாக வருகிறது. அப்போ இந்த பாவக அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த பாவகம் அதிகமாக செயல்பட போகிறது என்று பார்க்கும்போது 3ஆம் பாவமும் மற்றும் 8ஆம் பாவக அடிப்படை சம்பந்தப்பட்ட, அதாவது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 8ஆம் பாவகம் அதிலாப், அதாவது திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் மற்றும் சில மறைமுக சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் என்பதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வருடத்தில் ஆரம்பத்தில் உள்ள கிரக நிலைகள் என்று பார்க்கும்போது தமிழ் வருடம் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. குரு பகவான் ஆரம்பத்தில் மேசராசியும் அதுக்கு அடுத்தபடியாக ரிஷபராசிக்குள் நுழைகிறார். அதுக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவான், அதாவது கன்னி ராசியின் கேது பகவானும், அதேபோல் 11ஆம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த கிரகநிலை அமைப்புகளில் நம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கப்படுகின்றன. ஏன்னா மாத பலன்கள் அப்புறம் தமிழ் வருட பலன்கள் என்று பார்க்கும்பொழுது கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் வைத்து தான் பலன்களை உறுதியாக எடுக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வருடமாக, வெற்றிகரமான வருடமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன். வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியாக தமிழ் வருடத்தை பார்க்கலாம். கடக ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கப் போகிறது? கடக ராசி மற்றவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் தன்னுடைய கவனம் இருக்க வேண்டும், தன்னுடைய அன்பின் மூலமாக பல பேரை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கும் ராசியில் கடகராசி ஒரு முதன்மையான ராசிங்க. இந்த தமிழ் வருடமானது குரோதி வருடம் என ஆரம்பிக்கிறது என்று ஏற்கனவே பார்த்தோம். இந்த வருடத்தில் கடகராசி நேயர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை தடை செய்து கொண்டே இருப்பார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு கடந்த நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு தடை இருக்குது, ஒரு சின்ன சின்ன வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்திலிருந்து தடைகள் விலகி தடுமாற்றம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை உறுதியாக கூறலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உறுதியாக இருக்கிறது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த தமிழ் வருட பிறப்பில் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். நம்ம போட்டோம் குரு பயிற்சி வீடியோ போட்டதில் ஏகப்பட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள், வெளிநாடு வெளி மாநிலங்கள், அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் சைடில் தான் நிறைய கால்ஸ். கோயம்புத்தூர் தான் பட்டையை கிளப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் கேட்டாங்க, அவங்களுடைய சுய ஜாதத்தை செக் பண்ணாங்க. சென்னையிலேருந்து கொஞ்சம் கால்ஸ் வந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கோயம்புத்தூர் ஈரோடு சைடு தான் அதிகமான கால்ஸ் வந்துச்சு, நல்லா பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லி. சில பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் சில வார்த்தைகள் நக்கலாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அவர்களுடைய வார்த்தைகளையும் நாங்கள் ஏற்றுக்குவோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி தான் நம்ம கடகராசிக்காரர்களுக்கும் அடுத்த கட்ட நகர்வு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்திலிருந்து சிறப்பாக இருக்கிறது. மே மாதத்திலிருந்து ஒரு சிறு தடுமாற்றம் விலகி ஒரு நிலையான தன்மையை நோக்கி பயணிக்க முயற்சிக்க முடியும். ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தடைகள் இல்லாத தன்னுடைய முயற்சியை நம்பி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த தமிழ் வருட பிறப்பில் ராஜாவாக செவ்வாய் பகவான் வருகிறார் என்று பார்த்தோம். மந்திரியாக யார் வரார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வரார். இந்த சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு நீதியின் அரசர். அதே போல் கடகராசிக்காரங்களும் தன்னுடைய தாய் உள்ளன் மூலமாக மற்றவர்களுக்கு இரக்கம் குணம் கொண்டவர்கள். அப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதி தான் சனி பகவான். அவர் அமர்ந்திருக்க இடம் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார் என்று பார்க்கிறோம்.
சனி பகவானுடைய அழுத்தங்களும் உங்களுக்கு இந்த வருடத்தில் குறையும். ஒரு மன நிம்மதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தமிழ் வருட பிறப்பில் மன நிம்மதிகள் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ராசியில் கடகராசியும் உறுதியாக சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சிறப்பான ஒரு மன நிம்மதிகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது சாமி. ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரீடமே இல்லாமல் இருக்குது. நான் என்ன சொன்னாலும் வீட்டில் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, எங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்க ஒரு டிப்ஸ் கொடுக்கேன். கண்டிப்பாக அதை செய்யுங்க. என்னென்னா, பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது கொஞ்சம் நீங்கள் போகிற அளவுக்கு தொலைவில் இருக்கிற துர்க்கை அம்மன் கோவிலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு 9 வாரங்கள் நீங்கள் ராஜகால வேளையில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு மன அழுத்தங்கள் விலகி நீங்கள் ரிலாக்ஸாக ஒரு ஒற்றுமையாவதற்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இதை கட்டாயமாக கடகராசிக்காரங்க செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் கொடுப்பீங்க. சரியா? அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும். எந்த வழிபாடுனாலும் நம்ம ஒரு விஷயம் எடுத்து சொல்கிறோம்னா அதுக்கான காரணங்கள் கிரகங்க ரீதியாக எடுத்து தான் சொல்லுவோம். அந்த விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ள உள்வாங்கி உங்களுடைய முழு நம்பிக்கை தான் அங்கே செயல்படும். முழு நம்பிக்கையோட நான் உன்னை நம்பி வந்திருக்கேன், நீங்கள் எனக்கு வழி விடணும் அப்படின்னு நான் ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு நீங்கள் மனசார நம்ம சொல்கிற வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக நம்ம சொன்ன விஷயம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க சொன்னாங்க அதுக்காண்டி செஞ்சேன் அப்படின்னு செஞ்சவங்க ஒரு 60% தான் ஒரு நன்மையை பெறுறாங்க. சொன்னதை மனசார ஏற்றுக்கிட்டு ஃபீட்பேக் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா 100% எடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. இந்த தமிழ் வருட பிறப்பில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் பார்த்திங்கன்னா கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. யாருக்காக நீங்கள் கடன் வாங்கி யாருக்காக கொடுக்கணும்னு நினச்சாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதேபோல் நீங்கள் கடன் வாங்க நினச்சாலும் முடிஞ்சளவு ஒரு தடவைக்கு ஒரு 3 முறையாவது 4 முறையாவது யோசிங்க. அவசரப்பட வேண்டாம். ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்குங்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளை கவனமாக இருந்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு தமிழ் வருடம் ஒரு சிறப்பான ஒரு இனிமையான வருடமாக இருக்கும் என்பது உண்மை. சரி, இந்த பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது 30% உங்களுக்கு செயல்படும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் உங்களுடைய செயல்பாடில் சேர்ந்துருக்கு, அதன் அடிப்படையில் வச்சு தான் பார்த்திங்கன்னா மீதி உள்ள 70% நம்ம பார்க்க முடியும். அப்படி உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. முன்பதிவு செய்தவர்களுக்கு கட்டணத்தின் அடிப்படையில் உறுதியாக பலன்கள் கூறப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நம் கடகராசி என்பவர்களும் சரி, மற்ற தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.